கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மட்டும் ஒரு முறை அமைதியாக திரும்பி பார்த்தால் உங்களுடைய கதை மற்றவங்களுக்கு முழுமையாக தெரியாது என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும். ஏனென்றால் நீங்கள் அனுபவித்த பல கஷ்டங்களை நீங்கள் யாரிடமும் முழுமையாக இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக இருந்துகிறீர்கள். பணத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மற்றவர்களிடம் காட்டாமல் நம்மளாலேயே சமாளித்துக் கொள்ள முடியும் என்கிற எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். வேலை விஷயத்தில் கூட தோல்வி அல்லது தாமதங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு முறை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்களாகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் தனியாக இருக்கும் பொழுது மட்டும் என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது, நான் யாருக்கு கெட்டதும் நினைக்கவில்லை, பிறருக்கு முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்தேன், ஆனாலும் எனக்கு மட்டும் இவ்வளவு தடைகள், நாம் நம்பியவர்கள் ஏன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய உழைப்புக்கு ஏன் சரியான பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்விகள் தான் உங்களுடைய மனதில் இன்னும் இழந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளியில் வலிமையாகவே தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள நடப்பது எல்லோரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தைரியம். இதையே நீங்கள் எப்பொழுதும் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக முன்னேற்றம் என்பது கிடைத்துவிடும். உங்களுடைய மனதில் ஒரு பெரிய உலகமே இருக்கும். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கஷ்டத்தை நீங்களே இதுவரைக்கும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் கூட இருக்கும். பண விஷயத்தில் கடந்த காலம் உங்களை மிகவும் சோதித்திருக்கலாம். பணம் வராதது மட்டும் கிடையாது, வந்த பணம் கையில் நிலைக்காத நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பக்கம் சம்பளம் அல்லது வருமானம் வந்திருக்கலாம், இன்னொரு பக்கம் குடும்ப செலவு, மருத்துவம், வீட்டு செலவு, கடன், மற்றவங்களுக்கு உதவி, எதிர்பாராத செலவு என்று ஏதாவது ஒன்று வந்து பணத்தை எடுத்து சென்று அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகளை தேடி கொடுக்க ஆரம்பித்தது. இன்னும் சில நேரங்களில் இந்த மாதம் கொஞ்சம் சேமிக்க வேண்டும் என்று நினைத்து பணத்தை வைத்திருந்தீர்கள். ஆனால் அடுத்த சில நாட்களில் எதிர்பாராத ஒரு செலவுகள் கூட வந்துவிடும். இதனாலேயே நீங்கள் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்கள் என்று தெரியவில்லை என்று நீங்களே உணர்ந்த ஒரு காலகட்டங்களும் இதுவரைக்கும் நிச்சயமாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கு தங்களுக்கான செலவு செய்ய முடியாமல் குடும்பத்திற்காகவே பணத்தை செலவழித்திருக்கலாம். நீங்கள் உதவி செய்த நபர்கள் பின்னர் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் போன சம்பவங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். பணத்தை கொடுத்த போது உங்களை நல்லவர்கள் என்று பாராட்டியவர்கள் திரும்ப கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களையே தவறானவராகவே காட்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பாடங்களை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததா உறவுகள் விஷயத்திலும் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆழமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். நீங்கள் நம்பிய ஒரு நண்பர் உங்களுடைய ரகசியத்தை வேறு ஒருவரிடம் கூட சொல்லியிருக்கலாம். உங்களுடன் நெருக்கமாக இருந்த ஒருவர் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாமல் பின்னால் பேசிக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவருக்கு உதவிய பிறகு அவர் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் காணாமலும் போயிருக்கலாம். ஒரு உறவில் நீங்கள் முழு மனதையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த புரிதல் என்பது கிடைக்காமல் போய் அது மென்மேலும் உங்களுடைய மனதுக்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டதாக கூட நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இந்த அனுபவங்களுக்கு பிறகு நீங்கள் அனைவரையும் தூரத்தில் இருந்து பார்க்க தொடங்கியிருக்கலாம். ஒருவரை நம்புவதற்கு முன்பு பலமுறை யோசிப்பது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் இதற்குள் ஒரு உண்மையானது இருக்கும். அது என்ன தெரியுமா? உங்களுடைய மனம் இன்னும் நல்ல உறவை விரும்புகிறது. இதுவரைக்கும் அந்த உறவுகள் உங்களை பாதி மட்டுமே தான் புரிந்திருக்கிறார்கள். இன்னும் நம்மளை எப்பொழுது யார் புரிந்து கொள்வார்கள் என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி இழந்து கொண்டே தான் இருக்கும். ராகு கேது பற்றி பேசணும் அப்படின்னா அவை உங்களுடைய மனதில் குழப்பத்தையும் எதிர்பாராத ஒரு திருப்பத்தையும், பிரிவு உணர்வு, ஆசை பற்றின்மை, பழைய விஷயங்களில் இருந்து விலகுத்தல் போன்ற அனுபவங்களுடன் தொடர்பு படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே கடந்த காலத்தில் ராகுவின் தாக்கம் இருந்ததாக ஜோதிடர்கள் கருதக்கூடிய காலங்களில் என்னுடைய வாழ்க்கை எங்கு போகிறது என்ற குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கலாம். ஒரு நாள் முடிவு, மறுநாள் வேறு முடிவு. ஒருவரை மிகவும் நம்புவது, அடுத்த நாள் அவரை முழுமையாக சந்தேகிப்பது, ஒரு வேலை பிடித்திருக்கிறது என்று நினைப்பது, சில நாட்களில் அந்த வேலையை விட்டுவிட வேண்டும் என்று யோசிப்பது, ஒரு இடத்தில் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று நினைப்பது, அடுத்த நேரத்தில் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுவது, இப்படியெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் மாற்றங்கள் என்பது ஏற்பட்டது. இதனாலேயே முன்பு மிகவும் முக்கியமாக தோன்றிய சில விஷயங்களிலிருந்து திடீரென மனமானது விலகி போயிருக்கலாம். பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாதது போல, மக்கள் சுற்றிலும் இருந்தாலும் தனிமை போல, வெற்றி கிடைத்தாலும் ஏதோ ஒரு குறைவாக இருப்பது போல நீங்கள் உணர்ந்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும்.
அப்படியானால் ராகு கேது ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கேள்வியானது இருக்கும். அதற்கான ஒரு விளக்கங்கள் என்ன தெரியுமா? கர்மாவோட பலன் அனுபவிக்க வேண்டும் என்கிற பாடத்தை மட்டுமே தான் உங்களுக்குள்ள அது தேடி கொடுத்தது. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் யார் உண்மையானவங்க யார் தேவையற்றவர்கள் என்பதை அறிய முடியாது. சில கதவுகள் மூடப்பட்டதன் மூலம்தான் நீங்கள் வேறு கதவை தேட ஆரம்பித்திருக்கலாம். சில நபர்கள் விலகியதன் மூலம்தான் உங்களுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த ஒரு உறவுகள் உங்களுடனே இருந்தால் உங்களால் எதையுமே புரிந்து கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். சில வேலைகள் கிடைக்காமல் போனதால மட்டுமே தான் உங்களுக்குள்ள ஏற்ற வேலையை நீங்கள் தேட ஆரம்பித்தீர்கள். சில பண இழப்புகள் ஏற்பட்டதன் மூலம்தான் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதனாலேயே கடந்த காலத்தை முழுவதுமாக சாபமாக நீங்கள் பார்க்க வேண்டாம். அது ஒரு பயிற்சி காலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அது அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவெடுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே இப்பொழுது நடக்கும். இந்த ஒரு தேதி முதல் என்ன மாறப்போகிறது என்று அனைவரும் கேட்கலாம். கும்பம் ராசி என்பர்களை இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளை ஒரு சின்ன காலகட்ட மாற்றத்தின் அடையாளமாக இந்த ராசி பலனில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாளை முதல் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றத்திற்கான ஒரு மனநிலைமைகள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இதை நீங்கள் பார்க்கலாம். இதுவரை என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த நீங்கள் இதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்க தொடங்குவீர்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கூட. வெளியிலிருந்து அதிர்ஷ்டம் வருவதற்கு முன் உங்களுக்குள்ள ஒரு முடிவானது பிறக்கும். அந்த முடிவு தான் அடுத்த கட்ட நிகழ்வுகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை விஷயத்தில் இருந்து இதுவரைக்கும் கிடைக்காமல் போன வாய்ப்புகளுக்கு மாற்றாக புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத ஒரு தொடர்பு, நண்பர்கள் மூலம் தகவல், பழைய விண்ணப்பத்திலிருந்து அழைப்பு, முன்பு பேசிய நிறுவனத்திலிருந்து மீண்டும் தொடர்பு போன்ற வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் உருவாக்கும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பது, புதிய திட்டங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வருவது, புதிய பதவி அல்லது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழி போன்ற மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். இது நடந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பாதி பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்துவிடும். தொழில் செய்பவர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், பழைய தொடர்பு மீண்டும் செயல்படுதல், நீண்ட காலமாக நின்று கடந்த ஒப்பந்தங்கள் நகரத் தொடங்குதல் போன்ற முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவை உறுதியான எதிர்கால நிகழ்வுகள் என்று கிடையாது. உங்களுடைய ராசியை மையமாக கொண்ட ஜோதிட பார்வையில் சாத்தியமான ஒரு முன்னேற்றங்களாகவே இதை நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் மாற்றங்கள் தேவைப்படும். ஒருவருடைய வேலை நிலையை சரியாகும் போது குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலைகளும் இப்பொழுது மாறத் தொடங்கும். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் முழு குடும்பத்திற்கும் நிம்மதிகளை கொண்டு வரும். அந்த நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இதுவரை வீட்டில் பணம் பற்றிய பேச்சு அதிகமாக இருந்திருந்தால் அடுத்த கட்டத்தில் திட்டமிடுதல் பற்றிய பேச்சு அதிகமாகலாம். ஒரு குடும்ப உறுப்பினர் நீண்ட நாட்களாகவே தேடிய வேலையை இப்பொழுது பெற முடியும். இன்னொருவர் தொழில் தொடர்பாக புதிய முயற்சி செய்யலாம். வீட்டில் இருந்த ஒருவரின் உடனடியான கோபங்கள் குறைந்து அனைவரிடமும் இப்பொழுது தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்படும். பழைய மனக்கசப்பை உடனடியாக மறந்துவிட முடியாவிட்டாலும் பேச தொடங்குவது கூட ஒரு பெரிய மாற்றமாகவே மட்டுமே தான் இனிமேல் பார்க்கப்படும். கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? விரைவான வெற்றியை தேடாதே, நிலையான வெற்றியை உருவாக்கு என்பது தான். நீங்கள் இதுவரை பிறரை பார்த்து உங்களை ஒப்பிட்டிருந்தால் அந்த பழக்கத்தை விட வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. ஒருவனுக்கு 25 வயதில் கிடைத்தது உங்களுக்கு 35 வயதில் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த பிறகு அது நிலைத்து நிற்கும் வகையில் அமைவதே முக்கியம். சனி தாமதத்தை தருகிறான் என்று மக்கள் பயப்படுவார்கள். ஆனால் ஜோதிட நம்பிக்கையில் சனி உழைப்பையும் பொறுமையும் கற்றுக் கொடுப்பதாகவே மட்டுமே தான் கருதப்படுகிறார். அதனாலேயே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் எவ்வளவு விரைவாக பெறுகிறேன் என்பதற்கு பதிலாக நான் பெற்றதை எவ்வளவு நிலையாக வைத்துக் கொள்கிறேன் என்பதை நீங்கள் யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நம்ப முடியாத அளவுக்கு மாற்றக்கூடிய புதிய செயல்கள் என்ன தெரியுமா? முதலில் உங்களுடைய பழைய முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை தொடங்காமல் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை முடிக்க வேண்டும்.
வேண்டும். உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கட்டாயமாக நீங்கள் சேமிக்க வேண்டும். உங்களுக்கு மன அமைதி தராத நபர்களுடன் எல்லைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். உங்களை மதிக்காத இடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபித்து தொடர்ந்து முயற்சி செய்யாமல் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் இடத்தை மட்டும் நீங்கள் தேடுங்கள். நீண்ட நாட்களாகவே கற்றுக்கொள்ள நினைத்த ஒரு திறமைகளை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறினால் இனிமேல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அந்த புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். உங்களுடைய பழைய வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நீங்கள் ஒரே மாதிரியான மனிதர்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால், புதிய அனுபவத்தை காட்டுவதற்காக, ஒரு புதிய வேலை வாய்ப்பை காட்டுவதற்காகவோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய முடிவை தெளிவாக செலுத்துவதற்காகவோ, அல்லது உங்களுடைய மனதில் நீண்ட காலமாக இருந்த ஒரு சுமையை இறக்கி வைப்பதற்காகவோ அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். பணம் தருவார் என்று மட்டும் பார்க்க வேண்டாம். சில நேரங்களில் சரியான மனிதர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் கூட பணத்தை விட பெரிய ஒரு மதிப்புடையதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கப் போகிறது. இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்கள் மூலம் தகவல், பழைய விண்ணப்பத்திலிருந்து அழைப்பு, முன்பு பேசிய நிறுவனத்திலிருந்து மீண்டும் தொடர்பு போன்ற வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் உருவாக்கும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பது, புதிய திட்டங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வருவது, புதிய பதவி அல்லது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழி போன்ற மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். இது நடந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பாதி பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்துவிடும். தொழில் செய்பவர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், பழைய தொடர்பு மீண்டும் செயல்படுதல், நீண்ட காலமாக நின்று கடந்த ஒப்பந்தங்கள் நகரத் தொடங்குதல் போன்ற முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவை உறுதியான எதிர்கால நிகழ்வுகள் என்று கிடையாது. உங்களுடைய ராசியை மையமாக கொண்ட ஜோதிட பார்வையில் சாத்தியமான ஒரு முன்னேற்றங்களாகவே இதை நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் மாற்றங்கள் தேவைப்படும். ஒருவருடைய வேலை நிலையை சரியாகும் போது குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலைகளும் இப்பொழுது மாறத் தொடங்கும். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் முழு குடும்பத்திற்கும் நிம்மதிகளை கொண்டு வரும். அந்த நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இதுவரை வீட்டில் பணம் பற்றிய பேச்சு அதிகமாக இருந்திருந்தால் அடுத்த கட்டத்தில் திட்டமிடுதல் பற்றிய பேச்சு அதிகமாகலாம். ஒரு குடும்ப உறுப்பினர் நீண்ட நாட்களாகவே தேடிய வேலையை இப்பொழுது பெற முடியும். இன்னொருவர் தொழில் தொடர்பாக புதிய முயற்சி செய்யலாம். வீட்டில் இருந்த ஒருவரின் உடனடியான கோபங்கள் குறைந்து அனைவரிடமும் இப்பொழுது தேடி வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் கூட ஏற்படும். பழைய மனக்கசப்பை உடனடியாக மறந்துவிட முடியாவிட்டாலும் பேச தொடங்குவது கூட ஒரு பெரிய மாற்றமாகவே மட்டுமே தான் இனிமேல் பார்க்கப்படும். கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? விரைவான வெற்றியை தேடாதே, நிலையான வெற்றியை உருவாக்கு என்பது தான். நீங்கள் இதுவரை பிறரை பார்த்து உங்களை ஒப்பிட்டிருந்தால் அந்த பழக்கத்தை விட வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. ஒருவனுக்கு 25 வயதில் கிடைத்தது உங்களுக்கு 35 வயதில் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த பிறகு அது நிலைத்து நிற்கும் வகையில் அமைவதே முக்கியம். சனி தாமதத்தை தருகிறான் என்று மக்கள் பயப்படுவார்கள். ஆனால் ஜோதிட நம்பிக்கையில் சனி உழைப்பையும் பொறுமையும் கற்றுக் கொடுப்பதாகவே மட்டுமே தான் கருதப்படுகிறார். அதனாலேயே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் எவ்வளவு விரைவாக பெறுகிறேன் என்பதற்கு பதிலாக நான் பெற்றதை எவ்வளவு நிலையாக வைத்துக் கொள்கிறேன் என்பதை நீங்கள் யோசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நம்ப முடியாத அளவுக்கு மாற்றக்கூடிய புதிய செயல்கள் என்ன தெரியுமா? முதலில் உங்களுடைய பழைய முறையை நீங்கள் மாற்ற வேண்டும். ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை தொடங்காமல் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை முடிக்க வேண்டும்.